இன்றைய தினம் 107வது அத்தியாயம் 7 வசனங்களை கொண்ட சூரத்துல் மாஊன் என்கின்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த சூராவுக்கு மாஊன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மாஊன் என்றால் ஒரு அற்பமான பொருளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாகும். இந்த சூராவினுடைய கடைசியாக 7வது வசனத்தில் வயம்னஊனல் மாஊன் என்ற அந்த மாஊன் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதனால் இந்த சூராவுக்கு மாஊன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேள்வியாக, நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கும் வகையில் ஆரம்பம் செய்கிறார். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், அரஐத்த நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியோடு இந்த சூராவை ஆரம்பிக்கிறார். அல்லதி யுகذிபு பித்தீன், மறுமையின் கேள்வி கணக்கை பொய்யாக்குபவனை நபியே நீங்கள் பார்த்தீர்களா, கவனித்தீர்களா? தீன் என்பது இந்த இடத்திலே, இந்த சூறாவிலே மறுமை நாளுக்கும் மறுமையுடைய கேள்வி கணக்குக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக தஃப்சீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே இங்கே சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிகி யௌமித்தீன், அந்த தீன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தீர்ப்பு நாளின் அதிபதி, மறுமை நாளுக்கு சொல்வது. எனவே இங்கே அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், அந்த மறுமையின் நாளை யுகذிபு, கذபேன பொய்யாக்குபவன், பொய்ப்பிப்பவனுக்கு சொல்வது கذாப். இங்கே அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். யுகذிபு, பொய்ப்பிக்க கூடியவன். எனவே இந்த மறுமையின் கேள்வி கணக்கை பொய்ப்பிக்க கூடியவனை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது மாஊனுடைய 1வது வசனத்திலே நபியை பார்த்து கேட்கிறார். கேட்டுவிட்டு அந்த மறுமையை பொய்ப்பிக்க கூடியவர்கள், அந்த மறுமையிலே வெற்றி பெற முடியாதவர்கள், அவர்களுடைய பண்புகள் தொடர்பாக அடுத்தடுத்த வசனங்களிலே பேசுகிறார். 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், ஃபதாலிக அவன் யார் என்றால், அல்லதி யதீம் என்றால் யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டுவான். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக மறுமையில் வெற்றி பெற முடியாதவர்களுடைய பண்பாக அனாதைகளை விரட்டுவதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இதிலே தஃப்சீருடைய அறிஞர்கள் அபூஜஹலுடைய ஒரு சம்பவத்தையும் இங்கே பதிவு செய்திருப்பதை நாங்கள் காணலாம். அபூஜஹலிடத்திலே ஒரு அனாதை பிள்ளையுடைய சொத்து பராமரிப்புக்காக இருந்தது. அதனை கேட்டு சென்ற போது அதனை அவன் மறுத்தான். அப்போது அந்த குறைஷி காவிர்கள் அந்த சிறுவனை அழைத்து, இதை நீங்கள் நபி அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், இப்படி என்னுடைய சொத்தை தருகிறார்களே என்ன முறையில் அவர் பெற்றுத் தருவார் என்று அந்த குறைஷி காவிர்கள் அனுப்பினார்கள். அவர்களுடைய நோக்கம் நபி அவர்களை இந்த விடயத்துக்குள் கோர்த்துவிட வேண்டும், பிரச்சனையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேதான் அவர்களும் சொன்னார்கள். நபி அவர்களிடத்திலே அந்த சிறுவன் போய் சொன்னார். அப்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளியவர்கள், பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த சந்தர்ப்பத்திலும் உதவி என்று வந்து கேட்டுவிட்டால் நபி அவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு உதவி செய்யக்கூடியவர்கள். நேரடியாக அபூஜஹலிடத்திலே வந்தார்கள், விஷயத்தை சொன்னார்கள். அவன் அந்த சிறுவனுடைய சொத்தை எடுத்துக் கொடுத்தான். இந்த நேரத்தில் தான் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதாகவும் தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மார்க்கத்திலே, தீனிலே
ஈமான் கொள்ள வேண்டிய 6 பிரதானமான அம்சங்களில் ஒன்று மறுமை நம்பிக்கை. மறுமை நாளை பொய்ப்பிப்பது அது ஒரு முஸ்லிம் என்கின்ற அந்த பேரிலே இருந்து அவர் வெளியேறி விடுவார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 6 அம்சங்களை கட்டாயம் அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த தீன் என்கின்ற இங்கே சொல்லப்படுகின்ற மறுமையை பொய்ப்பிக்கின்ற போது அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய நிலை உருவாகும். அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்தான் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவர்கள் யதீம்கள் அனாதைகளை விரட்டுவார்கள். இதிலே 2 விதமான விளக்கங்களை தஃப்ஸீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, யாருடைய அனாதைகளுடைய சொத்துக்கள் பராமரிப்புக்காக எங்களிடத்திலே வழங்கப்பட்டிருந்தால் எல்லா உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களை விடவும் மிக 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 அமானிதமாக அதனை பாதுகாத்து பராமரித்து உரிய காலம் வருகின்ற போது அந்த பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான தார்மீக பொறுப்பு அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையை பராமரிப்பவர், ஒரு அனாதையை பாதுகாப்பவர், அவரும் நானும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்று 2 கைகளையும் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தந்தையை இழந்த பிள்ளைகள், வயதுக்கு வராத தந்தையை இழந்த பிள்ளைகளை நாங்கள் அனாதைகள் என்று சொல்லுவோம். இந்த எந்த அளவுக்கு வருகிறது என்றால், இந்த அனாதை பிள்ளைகளை தரவுகின்ற போது அந்த தலையில இருக்கின்ற அந்த முடி அதனுடைய எண்ணிக்கைக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை வழங்குவதற்கு காத்திருக்கிறார். அவ்வளவு பெருமதியானவர்கள் இந்த அனாதைகளாக தந்தையை இழந்த அல்லது தந்தையையும் தாயையும் இழந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்கின்ற வார்த்தை மூலமாக சொல்கிறான். இதுல இன்னும் ஒரு விளக்கம், பொதுவாக சமூகத்திலே அதிகமான அனாதை பிள்ளைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது ஏற்படுகின்ற நிறைய இளம் வயது மரணங்களினால் சிறு குழந்தைகள், சிறிய வயதிலே உள்ள பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் என்று சிறு வயதிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவர்களுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு இந்த சமூகத்துடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய ஏனைய பராமரிப்பு போன்ற அம்சங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சில நேரம் அவர்கள் எங்களிடத்திலே கேட்காவிட்டாலும் அவர்களுடைய குடும்ப கௌரவம், அவர்களுடைய கண்ணியத்தை காரணம் காட்டி வெளியிலே சொல்ல முடியாவிட்டாலும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களோடு இப்படியான அனாதை குழந்தைகள், அனாதை பிள்ளைகள் சமூகத்திலே வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முடியுமான வரைக்கும் எங்களால் ஆன முழுமையான ஒத்துழைப்பையும் அவர்களை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்கின்ற வசனம் எங்களுக்கு விசேஷமாக சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹுல்லு அலா தஆமி மிஸ்கீன். அடுத்த ஒரு பண்பாக அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்ட மாட்டார்கள். இங்கே மிக முக்கியமான ஒரு சொல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை. இங்கே சொல்லியிருப்பது வலா யஹுல்லு அலா தஆமி மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு தூண்ட மாட்டார்கள். இங்கே தஃப்ஸீர் அறிஞர்கள் எதனை சொல்கிறார்கள் என்றால், தானும் உதவி செய்வதும் இல்லை, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய சமூக அங்கீகாரம், தன்னுடைய பலம், தன்னுடைய பணம், இவைகளை வைத்து எங்களால் அந்த ஏழை எளியவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் உதவி செய்ய முடியுமானவர்களை கொண்டு இப்படியான ஏழைகளுக்கு உதவி செய்ய அல்லது உணவளிக்க தூண்டுமாறு ஏவுவதும் மிக முக்கியமான ஒரு இஸ்லாத்தினுடைய பண்பாக இருப்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது ஒன்று,
உணவளிக்க தூண்டுவது என்கின்ற இன்னொரு அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு தெரியும், உதுகியாவுடைய காலத்திற்கான கூட்டு உதுகியாவுடைய செயல்முறையை எமது பிரதேசத்திலே எமது காத்தாங்குடி பள்ளிவாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் மேற்கொண்டு வருகிறது. எங்களுடைய மறைந்த உஸ்தாதுனா ஷேகுல் பலா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இது அடுத்தவர்களை தூண்டுவது, அடுத்தவர்களை இந்த விடயத்திலே ஒத்துழைப்பை இணைத்துக் கொள்வது, தன்னிடத்திலே ஒரு பங்குதான் கொடுப்பதற்கான வசதி இருக்கிறது அல்லது 2 பங்குதான் கொடுப்பதற்கான வசதி இருக்கிறது என்றால் அவர்கள் யாரோடு இணைந்து கொடுப்பது என்கின்ற அந்த நிலையிலே இவ்வாறான ஒரு சமூக அங்கீகாரத்தோடு நடைபெறுகின்ற கூட்டு உறுதியா திட்டம் இப்படியானவர்களை இணைத்துக் கொண்டு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இது வழங்குகிறது. எனவே இந்த வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் என்கின்ற அம்சம் எங்களால் உதவி செய்வதற்கு, ஒத்துழைப்பு வழங்குவதற்கு, பண உதவி, பொருளாதார உதவி எங்களிடத்திலே இல்லை என்றாலும் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று எங்களுக்காக வேண்டி அல்லாமல் அடுத்த ஏழை எளியவர்களுக்கு இப்படியாக ஒருவர் இருக்கிறார், இப்படி நீங்கள் உதவி செய்யுங்கள், இப்படி வசதி இல்லாமல் இருக்கிறார், சாப்பாடு உணவு இல்லாமல் இருக்கிறார், 3 நேரத்தில் ஒரு நேரம் உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள் என்று நாங்கள் அடுத்தவரிடத்திலே பேசி கதைத்து இந்த உணவளிக்குமாறு தூண்டுவது மிக முக்கியமான ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக தொழுகையாளிகளை பற்றி பேசுகிறார். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். இந்த 3 வசனங்கள் தொழுகையாளிகள் தொடர்பாக பேசக்கூடிய வசனங்கள். என்ன சொல்கிறார் அல்லாஹ்? தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வயல் என்ற சொல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அல்லதீன அவர்கள் யார் தெரியுமா? அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையை விட்டும் மறதியாளர்களாக இருப்பார்கள். அல்லதீன ஹும் யுராஊன், அடுத்த ஒரு பண்பு சொல்கிறார், அவர்கள் எத்தனையோ என்றால் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். இங்கே மறுமை நாளை நம்பாதவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்ற முதலாவது வசனத்தோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை இணைத்திருக்கிறார். ஒரு மனிதன் இவர் காஃபிர் அல்லது முஸ்லிம் என்பதை பிரித்தறிவித்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொன்னார்கள். தொழுகை தொழாதவர்கள் அது அவர்களுடைய பட்டியல், அவர்களுடைய தண்டனை அது வேறு. இங்கே அல்லாஹ் சொல்ல வருவது தொழுபவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேடுதான் என்று சொல்கிறார். வயல் என்கின்ற நரகம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அது எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்றால் 2 சாரார்கள் அல்லாஹ் அடையாளப்படும். ஒன்று அந்த தொழுகையிலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள், கவனீனமாக இருக்கக்கூடியவர்கள், பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள், மறதியாக வேண்டுமென்றே தொழுகையை தாமதிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் தரப்பட்டிருக்கிறது. சுபகுடைய, லுஹருடைய, அஸ்ருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் தரப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக ஆண்கள் பள்ளிவாயிலுக்கு வருகை தந்து இமாம் ஜமாத்தோடு கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே சில நேரம் எங்களுடைய கவனஈனம், பொதுபோக்கு, சுபகுடைய தொழுகை அதிலே ஒரு பராமுகம், ஒரு கவனஈனம், லுஹருடைய தொழுகை அதிலே ஒரு கவனஈனம், அஸ்ருடைய தொழுகை நல்ல சாப்பிட்டு விட்டு நாங்கள் அந்த தொழுகையிலே பராமுகமாக கவனீனமாக இருக்கிறோம். இப்படி தொழுகையுடைய விடயங்களிலே மக்ரிபுடைய தொழுகை மிக சுருக்கமான நேரத்தை கொண்ட ஒரு தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, அந்த நேரத்திற்குள் நாங்கள் தொழுகிறோமா இல்லையா? இப்படி எங்களுடைய தொழுகைகளிலே ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக, ஒரு சட்டத்திற்காக நேரம் கிடைக்கின்ற போது, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை தான் இந்த அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்ற வசனத்திற்குரிய தஃசீராக தஃசீருடைய அறிஞர்கள் எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாத ஒரு அம்சமாக, ஒரு இபாதத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீனஹும் யுராஊன்,
அந்த தொழுகையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியிருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக காட்டுவதற்காக, புகழுக்காக, பெயருக்காக இவர் நல்ல ஒரு தொழுகையாளி, இவர் முன்சபிலே என்று தொழக்கூடியவர், இவர் எந்த தொழுகையும் விடமாட்டார் என்று அடுத்தவர்கள் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இது இணை வைப்புக்கு சமன் என்ற வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் தொழுகிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறார். இந்த வசனத்துக்கான காரணம் முனாஃபிகீன்கள் அங்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு தங்களுடைய தொழுகை, நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்டுவதற்காக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு சொன்னான், அப்படி செய்யாதீர்கள், இது நயவஞ்சர்களுடைய குணம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த இரண்டு பண்புகளை மட்டும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இந்த நேரம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு விடுகின்ற அமைப்பை ஏற்படுத்தி விடாதே. தொழுகையிலே பேணுதலைத்தான், தொழுகையிலே பக்குவத்தை தான். அது பெண்களாக இருந்தாலும் வீடுகளிலே சில நேரம் அவர்களுடைய வேலைப்பளு காரணமாக அப்படியே தொழுவோம் என்று இருந்து அந்த தொழுகையில் கலாவாகும் நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பராமுகமாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை தான் வயல் என்கின்ற கேடுதான் அல்லது நரகம்தான் என்ற எச்சரிக்கையை சொல்கிறான். எனவே அதிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இறுதியாக இப்படியானவர்களுடைய பண்புகளை, மறுமையை பொய்யாக்கக்கூடியவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லும்போது வயம்னஊனல் மாஊன், அவர்கள் அற்பமான பொருட்களை விட்டு தடுப்பார்கள். மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ளப்பட வேண்டிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை தஃசீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள். மாஊன் என்கின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை சில அறிஞர்கள், சில தஃசீருடைய சஹாபாக்கள் இது ஜகாத் கொடுக்காமல் தடுக்கிறார்கள் என்ற கருத்தையும் அதிகமான சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இல்லை, அற்பமாக ஒரு இரவலாக எங்களிடத்திலே கேட்டு வருகின்ற பொருட்கள், இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில நபித்தோழர்கள் ஜகாத் என்கின்ற கருத்தை சொன்னாலும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் எங்களிடத்திலே பாவனைக்காக கேட்டு வருகின்ற சில பொருட்கள், மம்மட்டி, அதே போன்று கோடாரி போன்ற சில உபகரணங்களை இப்படி பாவித்து விட்டு பயன்படுத்தி விட்டு தருகிறோம் என்று கேட்டு வருகின்ற பொருட்களை கூட நாங்கள் கொடுக்காமல் வைத்துக் கொண்டு அது காணவில்லை அல்லது எங்கேயாவது கொடுத்து விட்டோம் என்று தடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய தஃசீருடைய சஹாபாக்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்திலும் எங்களிடத்திலே இரவலாக ஒரு அற்பமான பொருளை கேட்டு வருகின்ற போது மன திருப்தியோடு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூரத்துல் மாஊன் அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக நாங்கள் பார்க்கிறோம். மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுடைய பண்பாக ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை அவர்கள் விரட்டுவார்கள். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்ட மாட்டார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டு பொதுபோக்காக பராமுகமாக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அடுத்தவருக்கு பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருளையும் பிறருக்கு வழங்காமல் தடுக்கிறார்கள் என்ற ஆழமான கருத்தை உள்ளடக்கிய இந்த சூரா எங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சூறாவாக இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய வசனங்களை, அத்தியாயங்களை அதிகமாக ஓதி அதனுடைய கருத்துக்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்கின்ற தௌபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.